2006ல ஜாப்பனீஸ் மொழியில ஒரு புதர்க்கமான லவ் ஸ்டோரியை மையமாக கொண்டு வெளியான ஒரு படம் தான் மேன் உமன் அண்ட் த வால். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு பத்திரிகையாளராக வேலை செய்யறாரு. இவர் புதுசா ஒரு ஃபிளாட்டு குடி போறாரு. பக்கத்து ஃபிளாட்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருது அப்படின்னு செவுத்துல காதை வச்சு ஒட்டி கேட்கறாரு. யாரோ குளிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அங்க லேடிஸ் வாய்ஸும் கேட்குது. இவர் முடிவு பண்ணிடுறாரு, நம்ம பக்கத்து ஃபிளாட்ல இருக்கிறது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு. பக்கத்து ஃபிளாட்ல என்ன நடக்குது அப்படின்னு இவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்து ஃபிளாட்ல இருக்கிற பொண்ணுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல யாரும் அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா மிரட்டுறாங்க. அந்த பொண்ணு பயந்துடுறாங்க. பயந்துட்டு தன்னோட காதலனுக்கு போன் பண்ணி கூப்பிடுறாங்க. காதலன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வரான். பொண்ணோட வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றான். நம்ம போலீஸுக்கு கால் பண்ணா, கவலைப்படாத, நீ பயப்படாம இருக்கிறான். அந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்தில் பயமெல்லாம் போயிடுச்சு. சமாதானம் ஆயிட்டாங்க. என்ன சமாதானமானது காதலன் இல்லையா, அதனால கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் பக்கத்து வீட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒட்டி கேட்டுறான். நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த பொண்ணு வேலைக்கு போகும்போது அந்த பொண்ணு கூடயே போறான். அந்த பொண்ணு தூக்கி போட்ட குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்துச்சு. அந்த பொண்ணு வெட்டின நகம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கிறான். இவனுக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த பொண்ணு மேல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட வீட்டை ரெகுலராகவே ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிடறான். இதுக்கு முன்னாடி செவுத்துல காதை வச்சு ஒட்டு கேட்டவன் இப்போ ஒட்டி கேட்க அட்வான்ஸ் டெக்னாலஜில யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். செவுத்துல ஒரு ரிசீவரை மாட்டி இவன் காதுல ஹெட்ஃபோன் போட்டு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அக்யூரேட்டா ஒட்டி கேட்டு இருக்கான். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மிரட்டல் கால் திரும்ப வர ஆரம்பிக்குது. போன்ல பயங்கரமா யாரும் அந்த பொண்ணை மிரட்டுறாங்க. அந்த பொண்ணு பயந்துடுறாங்க. இப்போ வழக்கம் போல அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. அவனும் ஆறுதல்லாம் சொல்லி இதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் பார்த்து விடுன்னு சொல்லி தேத்தி விட்டுறான் மனசை. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த பொண்ணு வேலை செய்யற இடம், அந்த பொண்ணு படிக்கிற இடம் அப்படின்னு எல்லா பக்கமும் ஃபாலோ பண்ணி போறாரு. பக்கத்து ஃபிளாட் தானே அப்படி லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு. இந்த சூழ்நிலையில நம்ம ஹீரோ பக்கத்து வீட்டை ஒட்டி கேட்டுட்டு இருக்கும்போது அவரோட சிக்னல்ல ஏதோ கிராஸ் கனெக்ஷன் வருது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு நம்மள மாதிரியே வேற எவனோ அந்த பொண்ணு வீட்டில் மைக்க செட் பண்ணிக்கிறானோ அப்படிங்கிற டவுட் வருது. அந்த பொண்ணு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவர் அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணோட வீட்டில் போய் எல்லாம் தேடி பார்க்கறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நாமளாவது மைக்க செட் பண்ணி அந்த பொண்ணு என்ன பண்ணுறத ஒட்டி கேட்டு தான் இருந்தோம். ஆனா நம்மளோட ஒரு பெரிய அயோக்கிய பையன் அந்த பொண்ணு வீட்டில் ஒரு சீக்ரெட் கேமராவே வச்சு அந்த பொண்ணு என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத லைவா பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. இந்த கேமராவோட சிக்னல் கொஞ்சம் தூரத்துக்கு தான் போகும். இந்த கேமரா வச்சு பக்கத்தில் எங்கேயாவது தான் இருக்கணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. தேடினப்போ ஒரு கார் கிடைக்குது. அந்த கார்ல ஒரு ஆள் உட்காந்துக்கிறான். யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணோட லவ்வர். இந்த லவ்வர் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த பொண்ணோட வீட்டில் கேமரா வச்சு அந்த பொண்ணு என்னென்ன பண்ணுதுங்கிறதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுக்கே கால் பண்ணி அந்த பொண்ணை மிரட்டி இருக்கான். அந்த பொண்ணு பயந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு தான் கால் பண்ணு அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரியும். இவனும் உத்தம மாதிரி போன் எடுத்து பேசிட்டு அந்த பொண்ணை சமாதானம் பண்றதுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கே போயிடுவான். அங்க போயிட்டு அந்த பொண்ணை செக்ஸுவலா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு. இதை போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்லலாம் அப்படின்னாலும் இவரால் அது முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இவரே அந்த பொண்ணு வீட்டை ஒட்டிக்கிட்டு தான் இருக்காரு. அப்புறம் ஏதாவது பிரச்சனை இவரு மாட்டிப்பாரு. இதுக்கப்புறம் இந்த மூணோட வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றங்கள் வந்துச்சு, இவங்களோட முக்கியமான காதல் கதை என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை அங்கங்க ட்விஸ்டோட சுவாரஸ்யமா சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் மேன் உமன் அண்ட் த